Hi friends, welcome to RamAnis Atrocities. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே செட் ஆகிறது மாதிரி. என்ன எல்லாத்துக்குமே செட் ஆகிறது மாதிரின்னு சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஏன் பரோட்டாவே வீட்டில் ரெடி பண்ணுறோம். அப்போ அதுக்கு தொட்டுக்க ஒரு கிரேவி வேணாமா? அந்த மாதிரி ஆளினால்ன்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே கிரேவி, ஒரே குருமா, ஒரே சால்னா. ரொம்பவே சிம்பிளான முறையில் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். காய்கறி எதுவுமே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? எதுவுமே தேவையில்லை. வெங்காயம், தக்காளி இதை வச்சே நம்ம சூப்பரான கிரேவி ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். என்னென்ன அரைக்கிறோன்னா, பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன். 10-15 மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குவோம். 7-8 முந்திரி பருப்பு, கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்குவோம். அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நான் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் நார்மல் கடாயில் செய்யணுன்னாலும் செய்யலாம். நான் குக்கரில் செய்கிறேன். ஏன்னா குக்கரில் செஞ்சோம்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த கிரேவி நமக்கு ரெடி ஆகிடும். அதனால் நான் குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகவும் 2-3 பட்டை, லவங்கம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்குவோம். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவு செவந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். ஸோ வெங்காயம் ஓரளவு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கிறோம். நான் ஒரு சும்மா சின்ன தக்காளி, பழுத்த தக்காளியாக பார்த்து நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வரணும். இதுக்கு வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம், தக்காளி ஓரளவு வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இப்போ நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இப்போ அந்த பச்சை ஸ்மெல்லு போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, தக்காளி, முந்திரி, தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்குவோம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்ததுமே கூடவே மிக்ஸி ஜாரை கழுவி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுருவோம். குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 4 விசில் வரவும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 4 விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் எல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ தூரம் திக்காக சூப்பரான கிரேவி ரெடியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்தோம். அந்த 2 ஸ்பூன் எண்ணெயுமே எவ்வளோ தூரம் நல்லா பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? வீட்லேயே நம்ம பரோட்டா போடுவோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிரேவி எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக ஒரு கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் வேலையை ரொம்ப இழுத்து வைக்காமல் சிம்பிளான முறையில் சிம்பிளான சூப்பரான கிரேவியை நாம் ரெடி பண்ணிட்டோம். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்கும் செட் ஆகிற கிரேவியை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். குயிக்காக ஒரு கிரேவி ரெடி பண்ணணும், ஐயோ டைம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறதுக்கு சும்மா 10 நிமிஷத்தில் பக்காவாக நம்ம கிரேவியை ரெடி பண்ணி பாருங்கள். இந்த அதிரடியான சூப்பர் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு இன்பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரமணிஸ் அட்ராசிட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.